கேப்புகள் இன்றைய தியானத்திற்கான இறைவார்த்தைகள் மார்க் 7வது அதிகாரம் திருப்பாடல் 81 1 அரசர்கள் 11வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறைவார்த்தைகள். முதலாவதாக 1 அரசர்கள் 11வது அதிகாரத்தில் 31 மற்றும் 32வது இறைவார்த்தைகளில் இறைவாக்கினர் ஆகியா சாலமோனின் பணியாளருள் ஒருவனான யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்தில் இருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். திருப்பாடல் 11 இறைவார்த்தைகள் 10, 14, 15. கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். நற்செய்தி மார்க் 7வது அதிகாரத்தில் 32 முதல் 35வது இறைவார்த்தைகள். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். மார்க் 7வது அதிகாரம் 36 முதல் 37வது இறைவார்த்தைகளில் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆமேன்.